கடந்த 9ஆம் தேதி ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க சசிகலா உரிமை கோரிய நிலையில் நேற்று மாலை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தரப்பைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் மைத்ரேயன் ஆளுநரை சந்தித்து பேசியுள்ளார். இந்நிலையில் இன்று ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் அரசியல் நிகழ்வுகள் குறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, சொல்லுங்க, தற்போது ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன பிரசன்னா? அதாவது ஆளுநர் மாளிகையில் தற்பொழுது ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது என்றே கூற வேண்டும். குறிப்பாக ஆளுநர் யாரை ஆட்சி அமைக்க அழைக்கப் போகிறார் என்பது குறித்த ஒரு முக்கிய விவாதமானது தற்பொழுது சென்று கொண்டிருக்கின்றன. தற்பொழுது வரை ஆளுநர் யாரையுமே அழைக்கவில்லை. குறிப்பாக இது சம்பந்தமான சட்ட சிக்கலை அவர் தீவிரமாக ஆலோசித்து வருகிறார் என்றே கூற வேண்டும். இந்நிலையில் இன்றைய தினம் நாம் பார்த்தோம் என்றால் ஆளுநர் மாளிகை வாசலிலே கூட அதிக அளவில் காவல்துறையினரின் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் ஒரு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இன்றையும் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தேவைப்பட்டால் கூடுதல் பாதுகாப்பையும் நாங்கள் இங்கே அளிப்போம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்றைய தினம் சில முக்கிய முடிவுகளை ஆளுநர் எடுக்கலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக ஆளுநருடைய இந்த தாமதத்திற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒரு முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக அந்த தீர்ப்பின் அடிப்படையிலேயே அவருடைய அடுத்த கட்ட முடிவு அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த தீர்ப்பிற்கு முன்னதாகவே ஏதேனும் முடிவெடுத்தால் அது ஒரு தெளிவான நடைமுறைக்கு வழிவகுக்குமா என்ற ஒரு சந்தேகமும் எழுந்துள்ளது. எனவே அந்த தீர்ப்பினை அடுத்து அதற்கேற்றால் போல் இந்த முடிவை மேற்கொண்டால் அதன் அடிப்படையில் இங்கே ஒரு ஸ்திரமான ஆட்சி அமைவதற்கான நடவடிக்கை ஆளுநரால் மேற்கொள்ள முடியும் என்ற கருத்தும் நிலவுகிறது. இந்நிலையில் இன்றைய தினம் செய்தியாளரை ஆளுநர் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனவே இன்றைய தினம் ஒரு சில முக்கிய முடிவுகளும் அறிவிப்புகளும் இருக்கும் என்று கூறப்படுகிறது. எனவே இன்னும் சற்று நேரத்தில் இது குறித்த ஒரு தெளிவான முடிவு வரும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். பிரசன்னா, இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் யாருக்காவது தம்மை சந்திக்க ஆளுநர் அனுமதி வழங்கி இருக்கிறாரா? நேற்றைய தினம் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து மைத்ரேயன் அவர்கள் ஆளுநரை சந்தித்து சென்றுள்ளார். இந்நிலையில் இன்றைய தினம் தற்பொழுது வரை எந்த ஒரு அரசியல் பிரமுகர்களுக்கும் ஆளுநர் தரப்பிலே எந்த ஒரு அனுமதியும் தற்பொழுது வரை வழங்கவில்லை. இருப்பினும் இதன் பிறகாக யாருக்கேனும் அனுமதி வழங்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே தற்பொழுதைய சூழ்நிலையில் எந்த ஒரு அரசியல் கட்சி பிரமுகரும் ஆளுநரை சந்திக்க வாய்ப்பில்லை என்றே கருதப்படுகிறது. இந்நிலையில் இன்னும் ஒரு 2-3 தினங்களுக்குள்ளாக உச்சநீதிமன்றத்தின் அந்த தீர்ப்பு வரும் அந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இந்த விவகாரத்தில் என்ன மாதிரியான முடிவுகளை எல்லாம் எடுக்க முடியும் என்பது குறித்த ஒரு தீவிர ஆலோசனையில் ஆளுநர் ஈடுபட்டுள்ளதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. பிரசன்னா, இப்போ சசிகலா தரப்பை சேர்ந்தவர்கள் இன்று ஆளுநரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நான் ஏற்கனவே கூறியது போல சசிகலா தரப்பிலே தன்னை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்றும் தனக்கு பெரும்பான்மை எம்எல்ஏக்களின் ஆதரவுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரை மீண்டும் சந்திக்கவும் அனுமதி கோரப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது வரையில் சசிகலா தரப்பில் யாரையும் சந்திப்பதற்கு எந்த ஒரு அனுமதியும் தற்பொழுது வரை ஆளுநர் வழங்கவில்லை. ஒருவேளை இனிமேல் வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வழங்கினால் யார் சந்திப்பார்கள், யாரை அவர் சந்திப்பார் என்பது குறித்த ஒரு தெளிவான முடிவு அதன் பிறகே நமக்கு கிடைக்கும். எனவே தற்பொழுது வரை அதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இங்கே தெரியவில்லை. எனவே விரைவில் இது குறித்த ஒரு முடிவினை ஆளுநர் எடுப்பார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். எனவே இன்றைய தினம் இன்னும் சற்று நேரத்தில் குறிப்பாக ஒரு 11 அல்லது 12 மணிக்குள்ளாக ஆளுநரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பது குறித்த ஒரு தெளிவான தகவல் நமக்கு கிடைக்கும் என்றே நம்புகிறோம்.